என்னோட வருஷம் இன்னைக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா, அம்மா திட்டிட்டே தான் எழுப்புனாங்க. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாஷிங் மிஷினோட அவுட்லெட் ஓஸ் இருக்குல்ல, அதோட ஹோல்டர நான் உடைச்சு போட்டேனாமா. எப்படின்னு கேட்டதுக்கு முந்தா நேத்து நெறைய பேத்து வீட்ல ஈபி பில் அதிகமா வருதுன்ட்டு, அத எப்படி ஃபைண்ட் பண்ணலான்ட்டு ஒரு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். நம்ம வெஹிக்கிள் சார்ஜர வாஷிங் மிஷின் மேல வச்சு. அத பார்த்துட்டு நான் தான் உடைச்சு போட்டேன் அப்படின்னு சொல்ட்டாங்க. சரி இப்ப என்ன பண்ணலான்னு கேட்டதுக்கு, அத வாஷிங் மிஷின ஹோல்ட் பண்ணாம துவைக்க முடியாதுன்னு சொல்ட்டாங்க. டெம்பரவரியா நானும் நம்ம அந்த துணிக்கு போடுற கிளிப் இருக்குதுல்ல, அத டேப் அடிச்சு விட்டு அவங்களுக்கு ரெடி பண்ணி குடுத்தேன். அவங்களும் முடிச்சுட்டாங்க. சரி ரெகுலரா அவங்க தான் யூஸ் பண்றாங்க. நம்ம அப்படியே விட முடியாதுல்ல. நம்மட்ட தான் 3டி மிஷின் இருக்குல்ல. நம்ம ஒரு அடாப்டர் ஆர் ஹோல்டர வந்து நம்மளே டிசைன் பண்ணி குடுத்துரலான்ட்டு, நம்ம யூஸ் பண்ற அந்த ஓஸ் இருக்குதுல்ல 3/4 இன்ச் ஓஸு, அதோட அவுட்டர் டயாவ இது போல மெஷர் பண்ணிட்டு, நான் பாம்பா ஸ்டூடியோவோட சாஃப்ட்வேர் வச்சு நான் இந்த மாரி ஒரு அடாப்டர டிசைன் பண்ணிட்டேன். நான் இதோட டிசைனிங் வீடியோ வந்து இதில சொல்லி போர் அடிக்க விரும்பல. அதோட ஃபுல் வீடியோ எப்படி டிசைன் பண்ணலாம் நான் கீழ குடுத்துருக்கேன் போய் பாருங்க. எல்லாமே முடிச்சுட்டு மிஷினுக்கு ஃபீட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கனெக்டரோட அவுட்புட் வந்து இப்படி தான் இருக்கும். அண்ட் காசு குடுத்து வாங்குனா கூட இந்த அளவு குவாலிட்டியா கிடைக்குமான்னு தெரியல மக்களே. அண்ட் ஃபினிஷிங் என்ன பொறுத்தவரைக்கும் நல்லாவே வந்திருக்கு. அண்ட் இத ஃபிக்ஸ் பண்ணி பார்த்ததுலயும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப டைட்டா தான் இருக்கு. லூஸா இல்ல. கழண்டும் வரல. நல்லாவே உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகுது. அண்ட் ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, அது ஹோல்ட் பண்ற இடத்துல நம்ம மாட்டியும் விட்டாச்சு. இனிமேல் அம்மா திட்டுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு. அண்ட் வீடியோ பத்தின உங்க கருத்த மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் ஃபுல் வீடியோ கீழ இருக்கு. யாருக்கு ஷேர் பண்ணணுமோ ஷேர் பண்ணுங்க.